காலுக்கு அடிபட்டிருந்தாலும் காலில் வந்து எலும்பு உடஞ்சிருச்சு, நீங்கள் 6 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாலும் நான் ஆடு வேண்டாம் என்னால் ஆட முடியும்னு சொல்லி வந்து சும்மா சீன் போடல. ஆர்ச்சரை 6 அடித்தார், 50+ அடித்தாருங்க. அவரோட அந்த 17 ரன் இந்தியா ஜெயிச்சா அதுக்கு எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குன்னு தெரியும். செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் இந்தியா 358க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் மிடில் ஆர்டர் கேள்வி எழும்புதுங்க. லோயர் மிடில் ஆர்டரில் 337க்கு 7 விக்கெட் இருந்துச்சு. அங்கேருந்து 358க்கு ஆல் அவுட் ஆகிறது ஒத்துக்கவே முடியாதுங்க. நீங்கள் இங்கிலாந்து பவுலர்ஸை வந்து இப்படி விக்கெட் எடுக்க முடியாது. அந்த தப்பை சீரியஸில் வந்து மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா டாப் ரன் ஸ்கோரில் வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. டாப் விக்கெட்லேயும் இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. இந்தியன் பவுலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. அப்படி இருந்து நம்மளால ஏன் ஜெயிக்க முடியலன்னா இந்த யூனிட்டி, டீம் ஒர்க், எப்போ நம்ம டீமாக சேர்ந்து செயல்படணுமோ அப்போ மிஸ் பண்ணிடுறாங்க. பென் ஸ்டோக்ஸ் 5 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. அதாவது ஒரு மனுஷன் எப்படி ஓவர் போட முடியும்னு உதாரணம். கேப்டனாக லீடிங் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வேறு லெவலில் கொண்டு போனார். எஸ், வாசிபாய் நல்லா ஆடினார், தாக்கூர் நல்லா ஆடினார், அஃப்கோர்ஸ் ஜடேஜா நல்லா தான் ஆடினார். யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு 100 வரலைங்க நம்ம இந்தியன் டாப் பேட்மேன் ஆகணும், இந்தியன் பேட்டிங் ஆடுறோம், அங்கே ஒரு மைனஸ் ஆகிடுச்சு. மற்றபடி பும்ரா, சிராஜ் கொஞ்சம் பேட்மேன்ஷிப் டெவலப் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்களாம் விக்கெட் எடுக்க வச்சுருக்கலாம், நம்மளாம் கொடுக்குறத விட்டா அங்கே தப்பு பண்ணாங்க. பட் பவுலிங்கில் இந்தியா சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எஸ், கம்போஸ் வந்து நியூ பாலில் போட்டிருந்தாலும் சுமன் கில் மேலே கேள்வி எழுப்பியிருந்தாலும் நான் பாராட்டி தான் ஆகணும். எஸ், அவர் நல்லா தான் போட்டார். அவங்க ஆக்சுவலி பேஸ்பால் அட்டாக்கிங் விக்கெட் ஆனதுனால நம்ம வந்து பாதிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லலாம். அவங்க இன்றைக்கி டே முடியல 225 ரன் அடிச்சிருக்காங்க. ரன் ரேட் 5 பாயிண்டில் இருக்குது. கிராலி அண்ட் பென்டக்கட் வேறு லெவல் ஸ்டார்ட்டுங்க. 25 ஓவரில் பும்ரா மட்டும் 10 ஓவர் போட்டிருக்காரு. இது நியாயமா? இதுதான் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டா? நீங்கள் இப்படி தான் பும்ராவை பார்த்துக்கிங்களான்னு தோணுது. எஸ், விக்கெட் எடுக்க முடியலன்னா ஒத்துக்கலாம். பவுலர்ஸை ரொட்டேஷன் பண்ணணும். நான் பார்க்கும்போது 25 அது ஓடிட்டு இருக்கு. பும்ரா மட்டும் 10 ஓவர் போட்டிருக்காருங்க. விக்கெட் எடுக்கலைன்னா பும்ராட்ட போவோம், 2 போச்சுன்னா பும்ராட்ட போகணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற பவுலரை நீங்கள் நம்புங்க. எஸ், பும்ரா ஒரு லெஜெண்ட், நான் ஒரு இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் தான் மற்ற பவுலர்ஸ் கான்ஃபிடன்ஸ் வரும். பும்ரா இருந்தாலும் நான் ஒன்றே நம்புகிறேன், நீ போடு, சிராஜ் நீ போடு, தாக்கூர் நீ போடு, கம்போஸ் நீ பண்ணு சொல்லியிருக்கணும். நல்லவே ஜடேஜா வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அப்படி மட்டும் இல்லைன்னா இந்த ஆக்சுவலி இந்தியா வந்து இப்போதைக்கு கேமில் இல்லைன்னு தான் சொல்லணும். வின்னிங்கில் இன்றைக்கி விக்கெட் விழுவலாம் கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இன்னமேட்டு அவங்க எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க? எஸ், 205 அடிச்சிருக்காங்க. இன்னொரு 150 தான். அதை அடிச்சிட்டாங்கன்னா, அடித்து லீட் பை போயிட்டாங்கன்னா இந்தியா இங்கேருந்து மீள்றது கஷ்டம். இந்த 150க்குள்ளே இந்தியா சுருட்ட முடியுமா? 8 விக்கெட் எடுக்க முடியுமா? கேள்விக்குறிதாங்க. குல்தீப் யாதவ் ஆடாது ஏன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? டீம் இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க? கில் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில. ஒன் செகண்ட் கில் அவுட் வந்து ரொம்ப கேள்விக்குறியாச்சு. பட் ஃபைனலி இந்த டே முடியும் போது இங்கிலாந்து 225க்கு 2, இந்தியா 358க்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. பென் ஸ்டோக் 5 விக்கெட்டும், இங்கே ஜடேஜா கம்போஸ் விக்கெட் இருந்தாங்க. நான் வந்து இப்போதைக்கு இருக்க சூழ்நிலை இங்கிலாந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குற ஒரு மேட்ச் பண்ணுங்கள். மறக்காம பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.